என் கண்மலையும் என் மீட்பருமாகிய யெகோவா தேவனே, என் வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தின் தியானமும் உம்முடைய சமூகத்திலே பிரிதாக இருப்பதாக. ஆமென். கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பாய் நேசிக்கப்பட்ட சகோதர சகோதரிகளே, நம்முடைய பிதாவாகிய யெகோவா தேவனாலும் நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பின் நல்வாழ்த்துக்கள். இந்த நாளிலே தேவன் அவருடைய அதிசயங்களை, அவருடைய அன்பையும் அவருடைய மகத்தான கிருபையையும் நாம் பார்க்கும்படி நம்மை தேவன் தேர்ந்தெடுத்து நமக்கு எந்த விதமான தீங்கும் நேரிடாதபடி நம்மை காத்து வழிநடத்தி வருகிறார். அவருடைய மகா பெரிய கிருபை நம்மளோடு இருப்பதற்காக அவருக்கு கோடான கோடி நன்றிகளை நாம் மேலெடுக்க கடமைப்பட்டுள்ளோம். இந்த நாளிலும் நம்ம பார்க்கக்கூடிய ஒரு தலைப்பு என்ன அப்படின்னா, என்ன தலைப்பு? மேலான நாமத்தை அவருக்கு தந்தறிந்தனா அப்படின்னு இருக்கு. வாசிக்கப்பட்ட வசனம் பிலிப்பியர் அதிகாரம் 2 வசனம் 11 மீண்டுமாக வாசிக்க கேட்போம். பிலிப்பியர் அதிகாரம் 2 வசனம் 11. எத்தனாவது பக்கம்னு சொல்லிட்டு வாசிங்க. பக்கம் 271. பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும்படிக்கும் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தருளினார். இப்போ வாசிக்கப்பட்ட இந்த வசனத்தில் நமக்கு ஏதாவது குழப்பம் இருக்கா? குழப்பம் ஏதாவது இருக்கா? மேலான நாமத்தை அவருக்கு தந்தருளினார் அப்படின்னு நம்ம வாசிக்கிறோம். பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும்படிக்கும் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தறினார் அப்படின்னு வாசிக்கிறோம். இப்போ இயேசு கிறிஸ்துவுக்கு பிதாவாகிய தேவன் எந்த நாமத்தை கொடுக்குறாரு? இந்த இடத்துல கர்த்தர் என்கின்ற நாமத்தை கொடுக்குறார். எந்த குழப்பமும் இல்லைல்ல, தெளிவாக தெரியுது. பிதாவாகிய தேவன் இயேசுவுக்கு என்ன நாமத்தை கொடுக்குறாரு? கர்த்தர் என்கின்ற நாமத்தை கொடுக்குறாரு. ஓகே, நாமம் அப்படின்னா என்ன அர்த்தம்? பேர். நாமம்னா பேர் தானே. இங்கிலீஷில் என்ன? நேம். இப்போ வாசிக்கப்பட்ட இந்த பிலிப்பியர்லாம் பழைய ஏற்பாடா புதிய ஏற்பாடா? புதிய ஏற்பாடு எந்த மொழியில் எழுதப்பட்டுள்ளது அப்படின்னு நம்ம பைபிளுடைய ஆரம்ப முதல் பக்கத்தில் என்ன போட்டிருக்கு? கிரேக்க மொழி. சரி, ஓகே. இப்போ பெயர், நாமம் ரெண்டுமே தமிழ் வார்த்தை. இங்கிலீஷில் நேம். இது ஒரிஜினலாக இப்போ சொன்னால பழைய புதிய ஏற்பாடு என்ன மொழியில்? கிரேக்க மொழி. அதில் எப்படி இருக்குது அப்படின்னா, நாமம்னா என்ன? நாமம்னா என்ன? அந்த பிலிப்பியர் 2:11. And that every tongue should confess that Jesus Christ is God, to the glory of God the Father. அந்த நாமம் அப்படின்னா இங்கிலீஷில் எப்படி இருக்குது? நேம்னு இருக்கு. ஒரிஜினலாக எப்படி இருக்குது அப்படின்னா எப்படி இருக்கு? சரி, ஓகே, சரியாக சொல்ல மாட்டேங்குது நேம் அப்படின்னு. சரி, இந்த வசனத்தை ஆராய்ச்சி பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக இதுக்கு முன்னாடி ஒரு பாடத்தை ஒரு வருடத்துக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம். என்ன பாடமாக இருக்கும்? இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வாழ்ந்துட்டு மரித்து உயிர்த்தெழுந்த பிறகு அவர் பூமியில் 40 நாள் இருந்துட்டு பரலோகத்துக்கு தேவனால் எடுத்துக்கொள்ளப்பட்டார்ல. அதுக்கு முன்னாடி அவர் ஒரு முக்கியமான கோரிக்கையை அப்போஸ்தலர்கள் இடத்துல சொல்கிறார். என்னன்னா, நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜனங்களையும் சீசராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே ஞானஸ்தானம் கொடுங்க அப்படின்னு இருக்கு. அப்போ அந்த நாமத்திலே அப்படின்னா அப்போஸ்தலர்கள் இயேசு கிறிஸ்து சொன்னதை கடைபிடிச்சாங்க. ஆனால் இந்த ஞானஸ்தானம் அப்படிங்கிற விஷயத்தில் அவங்க கடைபிடிச்சாங்களா அப்படின்னா, அவங்க என்ன நாமத்தில் ஞானஸ்தானம் கொடுத்தாங்க? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஞானஸ்தானம் கொடுத்தாங்க. ஆனால் இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறாரு?
பிதா குமாரன் பரிசுத்தாவி நாமத்திலே ஞானஸ்தானம் கொடுங்க அப்படின்னு இயேசு கிறிஸ்து சொல்றார். அப்ப இயேசு கிறிஸ்துவ அடுத்த ஒன்று பெரிய இடியா உழுவுது. அந்த வசனம் சேர்க்கப்பட்டது அப்படின்னு ஒருத்தவங்க சொல்லியிருக்காங்க. சரி, சேர்க்கப்பட்டதா இல்லையா அப்படிங்கிறத இந்த சப்ஜெக்ட் முடிஞ்ச பிறகு நம்ம பார்க்கலாம். ஆனால் அந்த வசனம் சேர்க்கப்பட்ட வசனம் இல்லை அப்படிங்கிறதுக்கு அநேக எவிடன்ஸ் இருக்கு. ஏன் சேர்க்கப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, கர்த்தருடைய புத்தகத்திலே தேடி வாசியுங்கள், இவைகளில் ஒன்றும் குறையாது, இவைகளில் ஒன்றும் ஜோடி இல்லாதது. அப்போ ஜோடி வசனம் இருந்தால் அது கரெக்டு அப்படின்னு அந்த வசனத்தை படிக்கிறப்ப நமக்கு தெரியுது. அப்போ ஜோடி வசனம் இல்லை, சிங்கிளாக ஏதோ ஒரு கருத்தை மையப்படுத்தி சொல்லுது அப்படின்னா அந்த வசனம் இப்போ சகோதரி சொன்ன மாதிரி என்ன ஆகும், சேர்க்கப்பட்டது அப்படின்னு ஒரு கருத்து சொல்கிறாங்க. சேர்க்கப்பட்டதா சேர்க்கப்படாதா அப்படின்னா அந்த காலத்தில் உள்ளவங்க அதை கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஆனால் இப்போ அநேக மொழிபெயர்ப்புகள் எல்லா மொழிகளிலும் வந்துருச்சு. அதனால் கண்டுபிடிச்சிடலாம் சேர்க்கப்பட்டதா சேர்க்கப்படலையான்னு. சரி, அந்த நாமத்திலே பிதா குமாரன் பரிசுத்தாவி நாமத்திலே அப்படின்னு இருக்கு இல்லையா? இப்போ பிதாவும் குமாரன் பரிசுத்தாவி எல்லாம் ஒருத்தர் அப்படிங்கிறத இன்னைக்கு ட்ரினிட்டி வகுப்பார் சொல்கிறாங்கல்ல. எப்படி அப்படின்னா இந்த வசனம் தான். இந்த வசனம் மத்தேயு 28:19-20 நாமத்திலேன்னு இருக்கு இல்லையா? நாமங்களிலே அப்படின்னு இருக்கணும்ல. நாமங்களிலே அப்படின்னு இருந்துச்சுன்னா பிதா வேற, குமாரன் வேற, பரிசுத்தாவிலாம் வேற அப்படின்னு சொல்லிடலாம். நாமத்திலேன்னு இருக்கு இல்லையா? அப்போ சிங்குலர் மாதிரி தெரியுது. அப்போ அதனால பிதா குமாரன் 2 பேரும் 3 பேரும் ஒருத்தர் அப்படின்னு முடிவுக்கு வந்துடுறாங்க. சரி, அந்த நாமம் அப்படின்னா ஒரிஜினலாக ஒனாமா அப்படிங்கிற வார்த்தை தான் இருக்குது. ஒனாமா இது 1 வருஷமோ 1.5 வருஷத்துக்கு முன்னாடியே இந்த நாமத்திலே அப்படிங்கிற தலைப்பின் கீழே நம்ம பார்த்தோம். சரி, இப்போ இயேசு கிறிஸ்துவுக்கு பிதாவாகிய தேவன் எப்போ இந்த பிலிப்பியரில் 2:11 வாசிக்கிறோம்ல, எல்லா நாமத்துக்கும் மேலான நாமத்தை பிதாவாகிய தேவன் தராரு. அப்படின்னா பேர் அப்போ தான் தராரா? அதுக்கு முன்னாடி இயேசு கிறிஸ்துக்கு பேரே இல்லையா? ஜென்ரலாக யோசிக்கலாம். பிதாவாகிய தேவன் இயேசுக்கு கர்த்தர் என்கிற நாவுகள் எல்லாம் அறிக்கப்படி கர்த்தருங்கிற நாமத்தை கொடுக்குறாருன்னா அதுக்கு முன்னாடி அவருக்கு வேற நாமம் இருந்துச்சா அல்லது நாமமே இல்லாமல் இருந்துச்சா? சரி, இயேசு கிறிஸ்து பிறக்கிறப்ப அவரை இந்த பைபிள் எப்படி சொல்லுது அப்படின்னா லூக்கா 1:32. லூக்கா 1:32 அவர் பெரியவராயிருப்பார், உன்னதமானவருடைய குமாரன் எனப்படுவார். கர்த்தராகிய தேவன் அவருடைய பிதாவாகிய தாவீதின் சிங்காசனத்தை அவருக்கு கொடுப்பார். லூக்கா 1:32 இல்லை 2:11 பாருங்க. லூக்கா 2:11 இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் உள்ளே பிறந்திருக்கிறார். என்ன புரியுது? என்ன புரியுது பிரதர்? உங்களுக்கு என்ன புரியுது? இந்த பிலிப்பியர் 2:11 இப்போ லூக்கா 2:11 பிலிப்பியர் 2:11 லூக்கா 2:11 வாசிக்கிறப்ப என்ன புரியுது? அதாவது பிலிப்பியரில் சொல்றாரு பிதாவாகிய தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு மேலான நாமத்தை கொடுக்குறாரு. என்ன நாமம் அப்படின்னா கர்த்தருங்கிற நாமத்தை கொடுக்குறாரு. அதுக்கு முன்னாடியே லூக்கா 2:11 என்ன வாசிக்கிறோம்? வாசிங்க, நீ வாசியா. லூக்கா 2:11 ஓகே. என்ன வாக்கிய? கர்த்தராகிய கிறிஸ்து. அப்போ இதுக்கு முன்னாடியே அவர் கர்த்தராகிய கிறிஸ்து அப்படின்னு தானே பைபிள் சொல்லுது. அப்புறம் ஏன் மறுபடியும் அவருக்கு கர்த்தர் அப்படின்னு எல்லா நாமத்துக்கும் மேலான நாமத்தை தராரு அப்படின்னா, இப்போ வாசிக்கிறவங்கெல்லாம் என்ன நினச்சிடுறாங்கன்னா, பழைய ஏற்பாட்டிலையும் சரி புதிய ஏற்பாட்டிலையும் சரி கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், தேவனாகிய கர்த்தரே தேவன் என்று அறியுங்கள் அப்படிலாம் பழைய ஏற்பாட்டில் நிறைய வசனம் இருக்கு. கர்த்தர், தேவன், ஆண்டவர் இதெல்லாம் அப்படியே ஜாயிண்டாக வரும். இப்போ புதிய ஏற்பாட்டில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அப்படின்னு இருக்கு. இப்போ பிதாவாகிய தேவன்
அவருக்கு கர்த்தர் என்கிற நாமத்தை கொடுக்குறாருன்னு இருக்கு. குழப்பமா இருக்கா இல்லையா? குழப்பமா இருக்கா இல்லையா? ஒரிஜினலில் இருக்கா இல்லையாங்கிறத நம்ம சப்ஜெக்ட் முடிஞ்ச பிறகு கூட பார்க்கலாம். அதனால் ஒரிஜினலில் இருக்கா இல்லையான்னு தான் அந்த கேள்வி போகணும். இப்போ இந்த குழப்பமா இருக்கா இல்லையா? கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் தாவீதின் ஊரில் பிறந்திருக்கிறார்னு வசனம் சொல்லுது. லூக்கா 2:11, பிலிப்பியர் 2:11 கர்த்தர்ங்கிற நாமத்தை கொடுக்குறாருன்னு இருக்கு. அப்போ இதுக்கு முன்னாடி அவர் கர்த்தர் தானே. அப்புறம் ஏன் அந்த எதுக்கு கொடுக்குறாரு? பேரை சும்மா கொடுக்குறாரா? சரி, இன்னும் புரியல. அந்த பிதாகுமார பரிசுத்தாவின் நாமத்திலே அப்படின்னு ஒரு சப்ஜெக்ட் பார்த்தோம் இல்லையா? அந்த நாமத்திலே அப்படின்னா ஒரிஜினலாக என்ன வார்த்தை இருக்குது? ஒனாமா. ஒனாமா அப்படின்னு அந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தங்கிறத நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம். ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நடந்ததெல்லாம் நம்மளால் ஞாபகத்துக்கு வர முடியாது. நாமத்திலே அப்படின்னா டைட்டில், அத்தாரிட்டி அப்படிலாம் அதுக்கு அர்த்தம். இது எங்கே பார்க்குறோம்? தமிழ் அகராதி மாதிரி எபிரேய வார்த்தைக்கும் கிரேக்க வார்த்தைக்கும் அர்த்தம் கண்டுபிடிக்கிறதுக்காகவே தேவன் அவருடைய ஆவியை கொண்டு நிறைய ஞானத்தை, அறிவை கொடுத்து நிறைய பேர் என்ன பண்ணிட்டாங்க? கன்கடன்ஸ் மாதிரி தொகுத்து வச்சுருக்காங்க. அதிலெல்லாம் நம்ம பார்க்குறோம். என்ன கன்கடன்ஸு? ஸ்ட்ராங் கன்கடன்ஸு, நியூ ஸ்ட்ராங் கன்கடன்ஸு, வின்ஸ் டிக்ஷனரி, இது மாதிரி நிறைய இருக்குது. சரி, கன்கடன்ஸில் உள்ளதெல்லாம் கரெக்டாக? கன்கடன்ஸில் அதாவது தமிழ் கன்கடன்ஸ்னு ஒருத்தர் போட்டார், ஆசீர்வாதம்ங்கிற ஒருத்தர், சிவப்பாக இருக்கும் தமிழ் வேதாகம் அகராதி. ஒரு வார்த்தையை வச்சா அந்த வார்த்தையை வைக்க எத்தனை வசனம் இருக்குன்னு அப்படியே சொல்லிடலாம். அது மாதிரி ஒரிஜினலாக கன்கடன்ஸ் சொல்கிறோம் இல்லையா? இப்போ கேட்டு சொன்னோம் இல்லையா? ஸ்ட்ராங் கன்கடன்ஸ். இதெல்லாம் 100க்கு 100 உண்மையா? 100க்கு 100 உண்மை இல்லை அப்படின்னு ஒருத்தவங்க பின்னாடியிலேருந்து சொல்கிறாங்க. சரி, அது உண்மையா? 100க்கு 100 உண்மை இல்லைன்னு. 100க்கு 100 அதில் கொஞ்சம் கலப்படம் கலந்துருக்குமா? இல்லை எல்லாமே கரெக்டாக அப்படின்னா, ஒரு உதாரணத்துக்கு ஒரு விஷயம் சொல்கிறேன். ஆத்துமா அப்படின்னா, ஆத்துமாங்கிறது யார்? அவர் ரொம்ப தமிழ் அறிஞர் மாதிரி சூப்பராக சொல்கிறார். உடலும் உயிரும் சேர்ந்தால் ஆத்துமா அப்படின்னு சொன்னது யார்? சகோதரர் லுக்காஸ் அவர்கள். லுக்காஸா ஃபெலிக்ஸான்னு தெரியல. உடலும் உயிரும் சேர்ந்தால் ஆத்துமான்னு, அதுதான் கரெக்டான இது. பாடியும் தேவன் கொடுக்குற ஆவியும் சேரும்போது ஆத்துமா. யார் ஆத்துமா? நீங்கள் ஆத்துமா. உயிர் யாருக்கு இருக்கோ அவங்க எல்லாமே ஆத்துமா. இங்கிலீஷில் சோல், ஒரிஜினல் எபிரேய மொழியில் நெபேஸ், அதனுடைய கிரேக்க வார்த்தை சூச்சே. சூசே அப்படின்னு வரும். இப்போ ஆத்மா அழியும், ஆத்மா அழியும் அப்படின்னு ஒரு கருத்து இருக்குது. கருத்து இல்லை, டாக்டரின், உபதேசம் இருக்குது. ஆத்மா அழியுமா? இப்போ நீ இதுதான் ஆத்மானா ஜெமி தலையாட்டுது, அழியாதுங்க. ஆத்மாங்கிறது யார்? நம்ம தான் ஆத்மா. நம்ம அழிவோமா? பாவம் செய்கிற ஆத்மா சாகும், அப்போ அழியும். ஆனால் இந்த நெபேஸ் அப்படின்னு இருக்கு இல்லையா, எபிரேய வார்த்தை, அதில் எல்லாம் கரெக்டாக ஆராய்ச்சி பார்க்குறப்ப ஆத்மா அழியும் அப்படின்ட்டு. ஆனால் சூச்சே என்னது அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு இல்லையா, அது எது? கிரேக்கு. அதில் ஆத்மா எப்படின்னா இமார்டல் சோல் அப்படின்னு இருக்கு. எப்படி இருக்கு அப்படின்னா? அழியாத ஆத்மான்னு. சரி, இப்போ சகோதரி ஒருத்தர் சொன்னாங்கல்ல, யாகல் சிஸ்டர் என்ன சொல்கிறாங்க? கன்கடன்ஸ்லாம் கலப்படம் இருக்கா, எல்லாம் கரெக்டா அப்படின்னா அதுலேயும் கொஞ்சம் மிஸ்டேக் மாதிரி. அதுக்கு தான் உதாரணத்துக்கு இதை சொன்னேன். சூச்சனை இமார்டல் சோல், அழியாத ஆத்மா. நம்ம பைபிள் என்ன சொல்லுது? அழியும் ஆத்மாங்கிறது நீங்கள் தான். ஆவி உங்கள்கிட்டருந்து போயிடுச்சு அப்படின்னா, தேவன்கிட்ட போயிடுச்சு அப்படின்னா அது ஒன்றும் இல்லை, அது அழியும். அப்போ கன்கார்டன்ஸ்லேயும் என்ன இருக்குன்னா ஏற்றத்தாழ்வு இருக்குது. அது 100க்கு 100 உண்மை அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனால் ஒரு விதத்தில் கண்டுபிடிச்சிடலாம். என்ன அப்படின்னா, வேத வசனம் எதுக்கு இசைவாக இருக்குதோ அதை வச்சு என்ன பண்ணிடலாம், அந்த கருத்து கரெக்டு அல்லது தப்பு அப்படின்னு டிசைட் பண்ண முடியுமா? முடியாதா? ஏன் இந்த வேத வசனத்தை பேச வைக்கிறோம்? யோவான் 17:17 எத்தனை தடவை வாசிக்கிறோம்? உங்களுடைய வசனத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும், உங்களுடைய வசனமே சத்தியம். அப்போ இந்த வசனம் கரெக்டாக சொல்லிருச்சு அப்படின்னு நம்ம ஏற்றுக்கணும். அதுதான் கரெக்டுன்னு நம்ம என்ன பண்ணலாம்? பிலீவ் பண்ணலாம். சரி, இப்போ பாடத்துக்கு வருவோம். எல்லா நாமத்துக்கு மேலே நாமத்தை பிதாவாகிய தேவன் தராரு அப்படின்னா, இப்போ எல்லாம் என்ன நினைக்கிறாங்க? எல்லா நாமத்துக்கு மேலே நாமம்னா யார்? இயேசு கிறிஸ்துவோட நாமம்.
அப்போ அவருக்கு மேலே யாருமே இல்லை அப்படிங்கிறாங்க. அப்படிதானே? கவனிக்கிறீங்களா கவனிக்கலையா? எல்லாம் நமக்கு மேலான நாமம் இயேசு கிறிஸ்துவுக்கு தான் அப்படின்னா அவருக்கு மேலே யாரும் இல்லை அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டு அவர் எல்லாம் ஒருத்தர் தான், ஆண்டவர் தேவன் கர்த்தர் பிதா எல்லாம் ஒன்று தான் அப்படிங்கிறாங்க. ஆனால் அந்த தந்தருளினார் அப்படின்னு இருக்குல்ல, அப்போ யார் தரா அப்படின்னா இதெல்லாம் பேசிக்காக நமக்கு தெரியும். அப்போ யாரோ ஒருத்தர் தராரு. இப்போ உதாரணத்துக்கு ஒருத்தரை மேனேஜர் ஆக்கிட்டாங்க. ஒருத்தர் என்ன பண்ணிட்டாங்க? சந்தோஷ் பிரதரை மேனேஜர் ஆக்கிட்டாங்க. சந்தோஷ் பிரதரை மேனேஜர் ஆக்கக்கூடிய அதிகாரம் யாருக்கு இருக்கு? அவரோட உயர்ந்தவருக்கு தான் இருக்குது. இல்லை சந்தோஷ் பிரதரை மேனேஜர் ஆகிட்டாரு, யார் ஆக்குனாருன்னா சூப்பர்வைசர் தான் சந்தோஷ் பிரதரை ஆக்குனாரு அப்படின்னா சகோதரி என்ன பண்ணுறாங்க? புரியலையா? அப்போ சின்னவங்க ஒரு ஸ்தானத்தில் ஒரு அதிகாரத்தை கொடுக்குறாங்க அப்படின்னா சின்னவங்களால முடியாது. யாருக்கு அந்த அதிகாரம் பெற்றதோ அவங்களுக்கு மேலே உள்ளவங்க தான் அவங்களுக்கு தர முடியும். அப்போ தந்தரிலினார் அப்படின்னா பிதாவாகிய தேவன் இவருக்கு என்னத்தை கொடுக்குறாரு? மேலான நிலைமையை கொடுக்குறாரு. இப்போ கர்த்தராகிய கிறிஸ்து அப்படின்னு லூக்கால வாசிக்கிறோம். ஆனால் இங்கே பிலிப்பியரில் பவுல் சொல்கிறாரு அவருக்கு கர்த்தர்னு சொல்கிறாரு, கர்த்தருங்கிற நாமத்தை தராரு அப்படிங்குது. ஒரே குழப்பமாக இருக்கு. ஒரு வசனம் வாசிக்கலாம். இந்த வசனம் வாசிச்சுட்டு நீங்கள் தான் சொல்லணும். யோவான் 5:26. ஏனெனில் பிதாவானவர் தம்மில் தாமே ஜீவனுடையவராய் இருக்கிறது போல குமாரனும் தம்மில் தாமே ஜீவனுடையவராய் இருக்கும்படி அருள் செய்திருக்கிறார். என்ன புரியுது? இதுதான் ஆன்சர். அந்த வசனத்தை விளங்கி கொள்றதுக்கு தேவன் அவருடைய ஆவியை கொண்டு நமக்கு சில என்ன சொல்றது, சில விஷயத்தை தேவன் புரிய வைக்கிறாரு. அப்படின்னா எப்படி? வசனத்தின் மூலம் புரிய வைப்பார். இப்போ பிதாவானவர் தம்மில் தாமே ஜீவன் உள்ளவராக இருக்கிறது போல குமாரனும் தம்மில் தாமே ஜீவன் உடையவராக இருக்கும்படி அருள் செய்திருக்கிறார். ரெண்டும் இசைவா வருதா? பிலிப்பியர் 2:11 யோவான் 5:26 ஏதாவது இசைவா வருதா? இசைவா வருது. அதை நல்லா பாருங்க. அதில் தந்தரிலினார்னு இருக்கு, இதில் என்ன பண்ணுறது? அருளினார் அப்படின்னு இருக்கு. மீனிங் எல்லாம் ஒரே மாதிரி. அப்போ என்னன்னா இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வர்றதுக்கு முன்னாடி பூமியில் மாம்சத்தில் இருந்தார். ஆனால் பூமிக்கு வர்றதுக்கு முன்னாடி என்ன நிலைமையில் இருந்தார் அப்படின்னா என்ன நிலைமையில் இருந்தார்? தூதர்கள் நிலைமையில். சரி, எப்படி சொல்கிறாரு அப்படின்னா இயேசு கிறிஸ்து பிரதான தூதன் அப்படின்னு நம்ம வாசிக்கிறோம். எங்கே வாசிக்கிறோம்? யூதாவில் வாசிக்கிறோம். பிரதான தூதராகிய தானியேலில் வாசிக்கிறோம். அக்காலத்திலே பெரிய அதிபதியாக நிற்கிற மிகாயேல், ஏல்னா தேவன், மிகாயேல் அப்படின்னா தேவனை போன்றவர் யார் அல்லது தேவனை போன்றவர் அப்படின்னு அர்த்தம். யார் தேவனை போன்றவர்? ஃபர்ஸ்ட் இயேசு கிறிஸ்துவை சொல்லலாம். அடுத்தது யாரை சொல்லலாம்? யார் கரெக்டாக சொல்லிட்டாங்க. என்றைக்குமே ரொம்ப கரெக்டாக சொல்லிட்டாங்க. நமது ரூபத்தின்படி நமது சாயலின்படி மனுஷனை உண்டாக்குவோமாக அப்படின்னு தேவன் சொல்கிறார்ல. அப்போ ஆதாம் யாருடைய சாயலில் சிருஷ்டிக்கப்பட்டார்? தேவனுடைய சாயல், தேவனுடைய ரூபம். ஆனாலும் முதல்ல மெஜாரிட்டியாக மேலே யாரை வைக்கலாம்னா கிறிஸ்து வைக்கணும். ஏன் அப்படின்னா அவர் தேவனுடைய ரூபமாக இருந்தும் தேவனுக்கு சமமாக இருக்கிறதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் அப்படின்றது. அவர் தேவனுடைய ரூபமாக இருக்கிறார். யார்? கிறிஸ்து. யெகோவா தேவனுடைய ரூபம், சாயல் அப்படின்னா இப்போ நம்ம எப்படி யோசிப்போம்? தேவனுடைய ரூபம், தேவனுடைய சாயல் அப்படின்னா இப்போ ஒருத்தவங்க இங்கே நிற்கிறாங்க, ஒரு மாம்ச வடிவில் ஜெமியே நிற்குதுன்னு வச்சுக்கோங்க. ஜெமி மாதிரி இன்னொருத்தவங்க பக்கத்தில் இருந்தா எப்படி? இதே மாதிரியே அவங்க இருக்காங்க, அவங்க மாதிரியே இருக்காங்க. அப்படி உதாரணம் எடுத்துக்கலாமா? அல்லது அவருடைய ரூபம், அவருடைய சாயலின்படி கிறிஸ்து இருக்கிறாரு. தேவனுடைய ரூபம், தேவனுடைய சாயல் கிறிஸ்து அப்படின்னா எப்படி? ஏன்னா தேவன் என்னவா இருக்கிறாரு? எப்படி இருக்கிறார்? ஆவியா இருக்கிறார். அதே நேரத்தில் அவருக்கு ரூபம், சரீரம் இருக்குது. நிறைய பேர் என்ன பண்ணிட்டாங்க, சரி ரூபம் சரீரம்னு சொல்லல, தவறு. ரூபம், சாயல் இருக்கு. தேவனுக்கு என்ன இருக்கு? ரூபம் இருக்கு, சாயல் இருக்கு.
சரீரம் இல்லை. சரீரம்னா நம்ம மாம்சமாக சொல்கிற மாதிரி அர்த்தம். அப்போ தேவனுக்கு ரூபம் சாயல் இருக்குது இல்லை? அதே மாதிரி யார் இருந்தா? கிறிஸ்து இருக்கிறார். ஏன்? கிறிஸ்து தான் தேவனால் நேரடியாக படைக்கப்பட்டவர். அவர் தேவனுடைய கொலோசியர் 1:15 என்ன வாசிக்கிறோம்? அவர் அதர்சனம் வாசிக்க வேண்டாம். அவர் அதர்சனமான தற்சர்வம் சர்வ சிருஷ்டிக்கு முந்தின பேருவாங்க. அவர் அதர்சனமான தேவனுடைய தற்சர்வம் அவரே மாதிரியே இருக்கிறார். சரி, இப்போ பிதாவானவர் தம்மை ஜீவனுள்ளாய் போல குமாரனும் அதே நிலைமையில் வந்துட்டார் அப்படின்னா இயேசு கிறிஸ்து பிதாவாகி தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றினார். அதனால தேவன் என்ன பண்ணுறாரு? கிறிஸ்துவுக்கு எல்லா நாமத்துக்கும் மேலான நாமத்தை கர்த்தர் அப்படின்னு ஒரு பேரை கொடுக்குறாரா? அப்படி புரிஞ்சுக்கலாமா அப்படின்னா அதுக்கு அது அர்த்தம் இல்லை. அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா அவருடைய நிலைமையிலிருந்து உயர்த்தப்பட்டா. கிறிஸ்து பூமிக்கு வர்றதுக்கு முன்னாடி எப்படி இருந்தாரோ அதை விட அவருடைய சித்தத்தை இந்த பூமியில் நிறைவேற்றினால பிதாவாகிய தேவன் கிறிஸ்துவுக்கு என்ன பண்ணுறார்? நிலைமையை, அவருடைய ஸ்தானத்தை, அவர் இருக்கக்கூடிய அந்த மகிமையை எப்படி உயர்த்தியிருக்கார்? யார் உயர்த்தினவர்? பிதாவாகிய தேவன். உயர்த்தப்பட்டவர் கிறிஸ்து. இதை தான் அந்த இடத்துல சொல்கிறார், கர்த்தர் என்று நாமங்கள் அறிக்கப்படும்படி. ஏன்னா அவர் புதிய பாட்டில் அவர் கர்த்தராகிய கிறிஸ்து தாவீது நூலில் பிரிந்திருக்கிறார். அப்போ அப்பே கர்த்தர் தானே, இப்பயும் கர்த்தர்னா என்ன நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னா அவருடைய நிலைமையை உயர்த்துறார். எப்படி அப்படின்னா யோவான் 5:26 பிதாவானவர் தம்மை ஜீவனுள்ளவராக இருக்கிறதா? தம்மை ஜீவனுள்ளவர் அப்படின்னா என்ன? அவருக்கு இன்னொருத்தர் உதவி செய்யணும் அல்லது உருவாக்கணும் அப்படிங்கிறது இல்லை. ஏன்னா அவர் தான் ஜீவனை கொடுக்கிறவர். யார்? பிதாவாகிய தேவன். அதே நிலையை கிறிஸ்துவுக்கு தரார். ஓகே, இப்போ அதே மாதிரி இந்த கர்த்தர் அப்படின்னு வாசிக்கிறோம்ல, கர்த்தர் அப்படின்னா லாடா காடா? ஜிஓடி காடா இல்லை லாடா? சரி, ஓகே. லாடு இங்கிலீஷில் லாடு காடு எல்லாம் எப்படி வேணால் மொழிபெயர்த்துக்கலாம். இப்போ கர்த்தர் அப்படின்னாவே அது காமன் வேர்டா அல்லது ஒருவருக்கு மட்டும்தான் கர்த்தர் என்கின்ற வார்த்தை வேதத்தில் பயன்படுத்தியிருக்காங்களா அப்படின்னா காமன் வேர்டு. யார் காமன் வேர்டுன்னு சொன்னது? யாரு இவங்க சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் சொல்லுங்கள், காமன் வேர்டா? ஒரு வசனம் வாசிக்கலாம். எத்தனை தடவை இந்த வசனம் வாசி? 1 கொரிந்தியர் 8:5 7 வரைக்கும் வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் அதிகாரம் 8 வசனம் 5-7. தேவர்கள் என்னப்படுகிறவர்கள் உண்டு. இப்படி அநேக தேவர்களும் அநேக கர்த்தாக்களும் உண்டாயிருந்தாலும் பிதாவாகிய ஒரே தேவன் நமக்குண்டு, அவராலே சகலமும் உண்டாயிருக்கிறது. அவருக்கென்று நாமும் உண்டாயிருக்கிறோம். இயேசு கிறிஸ்து என்னும் ஒரே கர்த்தரும் நமக்குண்டு, அவர் மூலமாய் சகலமும் உண்டாயிருக்கிறது. அவர் மூலமாய் நாமும் உண்டாயிருக்கிறோம். ஆகிலும் இந்த அறிவு எல்லா இடத்திலும் இல்லை. ஓகே, போதும். ஆகிலும் இந்த அறிவு எல்லா இடத்திலும் இல்லை அப்படின்னா எந்த அறிவு? முதல்ல மேலே உள்ள வசனத்தில் தேவனை பற்றி குமாரனை பற்றி சொல்லுது. இந்த அறிவு இல்லை. எப்படி சொல்லிடுறாங்க மாற்றி? குமாரனும் தேவனும் பிதாவும் எல்லாம் ஒன்று அப்படின்றாங்க. அப்புறம் இன்னொன்று என்ன? அநேக கர்த்தாக்கள் உண்டாயிருக்கிறார்கள். எத்தனை கர்த்தா? அநேக கர்த்தா அப்படின்னா காட் மெனி, லார்டு மெனி அப்படின்னு இங்கிலீஷில். காட் மெனி, லார்டு மெனி. மெனினா நிறைய பேர் இருக்காங்க. இப்போ தேவன்கிறவர் ஒருத்தரா இல்லையா? தேவன் என்கிறவர் ஒருத்தர் தான். அதிலே சொல்ல மாட்டேங்கிறீங்க. தேவன்கிறவர் ஒருத்தர் தான். ஆனால் தேவன் என்கின்ற வார்த்தையும் பெயரும், கர்த்தர் என்கின்ற வார்த்தையும் பெயரும், பிதா என்கின்ற வார்த்தையும் பெயரும், அப்புறம் என்ன ஆண்டவர் என்கின்ற வார்த்தையும் பெயரும், தேவனுக்கு ஒருவர் தான் தேவன் அப்படின்னு சொல்கிறோம்ல, அவருக்கு மட்டும் அந்த பெயர் வேதத்தில் வழங்கப்படலை. மொழிபெயர்க்கப்பட்டதில் எப்படி மொழிபெயர்த்திருக்காங்க? அது பொதுவாக மொழிபெயர்த்திருக்காங்க. ஏன் அப்படின்னா மேலான நிலைமையில் உள்ளவங்களெல்லாம் கர்த்தர், தேவன், ஆண்டவர், பிதா அப்படின்னு வேதம் சொல்லுது. வேதம் சொல்லுதுன்னு நம்ம எடுத்துக்கணுமா எடுத்துக்கக்கூடாதா? எடுத்துக்கணும். ஆனாலும் கடைசி என்ன சொல்கிறாரு? இப்படி அநேக தேவர்கள் அநேக கர்த்தாக்கள் உண்டாயிருந்தாலும் பிதாவாகிய ஒரே தேவன் நமக்கு உண்டு. அந்த ஒரே தேவனுடைய நாமம் தான் யாவே. சரி,
இப்போ தேவன், ஆண்டவர், கர்த்தர், பிதா இதெல்லாம் வந்து உள்ள ரொம்ப வார்த்தைகள் மிங்கிளாக இருக்கனால ஒரே ஒரு வசனம் வாசிக்கலாம். 2 யோவான் 1:3 வாசிங்க. 2 யோவான் 1:3. பிதாவாகிய தேவனாலும் பிதாவின் குமாரனாயிருக்கிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும். போதும். பிதாவாகிய தேவனாலும், அடுத்தது பிதாவின் குமாரனாயிருக்கிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும். இது யார் சொல்றது? யோவான் எழுதுறார் நிருபத்தில், 2 யோவான். எப்போ எழுதுறாரு? இயேசு கிறிஸ்து மரித்து உயிர்த்தெழுந்து பரலோகம் போன பிறகு எழுதுறாரு. எப்படி எழுதுறாரு? தேவன் அவருக்கு ஆவியை தந்திருக்கிறாரு. அந்த ஆவியில் கரெக்டாக அவர் என்ன பண்ணுறாரு? அனலைஸ் பண்ணி எழுதுறாரு. பிதாவாகிய தேவனாலும் பிதாவின் குமாரனாகிய, அதுதான் பாயிண்ட், பிதாவின் குமாரனாகிய. இப்போ இவரும் அவரும் ஒன்று, குமாரன் பிதா எல்லாம் ஒன்று அப்படின்னா இந்த இடத்துல அப்படி எழுத வேண்டிய அவசியமே இல்லை. அப்போ ட்ரினிட்டி அல்லது வேதத்துக்கு எதிராக சொல்லக்கூடிய உபதேசத்துக்கு ஒரு சில வசனத்தை நம்ம பார்க்குறோம்ல. தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார், நித்திய பிதா, அப்புறம் 1 யோவான் 5:20 இவரே மெய்யான தேவனும் நித்திய ஜீவனுமாக இருக்கிறார். அப்புறம் 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 ரோமர் 9:5 பிதாக்கள் அவர்களுடைய மாம்சத்தின்படி கிறிஸ்து அவர்களில் பிறந்தாரே, இவர் என்றென்றைக்கும் சோதரிக்கப்பட்ட சர்வத்துக்கு மேலான தேவன். இந்த மாதிரி சில வசனங்கள் எல்லாம் வச்சுக்கிட்டு ஆர்கியூ பண்ணுறாங்கல்ல, அவங்கள்ட்டெல்லாம் என்ன நம்ம எப்படி சொல்கிறோம் அப்படின்னா, இதெல்லாம் ஒரிஜினல் எப்படி இருக்குங்கிறத பார்க்கணும், அல்லது மொழிபெயர்க்கப்பட்ட விதத்தில் எப்படி மொழிபெயர்த்தாங்க அப்படின்னு நம்ம எடுத்து சொல்லி, தேவன் இவர் தான், அவருடைய நாமம் யாவே, யெகோவா அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஏன் அப்படின்னா நமக்கு அவர் என்ன பண்ணியிருக்காரு? ஆவியை தந்திருக்காரு. அப்போ மற்றவங்களுக்கு ஆவியை தரல அப்படின்னா, தேவன் அவருடைய பிள்ளைகளுக்கு அவர் ஆவியை தராரு, அவர் வழி நடத்துகிறாரு அப்படின்னா, தேவன் வந்து இதை இப்போ செய்யல, எப்போ முன்னாடியே தீர்மானிச்சிருக்காரு. ஓகேவா? சரி, அடுத்தது ஒரு வசனம் வாசிக்கலாம். யூதா 1:4 வாசிக்கலாம். ஏனெனில் நமது தேவனுடைய கிருபையை பாப விகாரத்துக்கு ஏதுவாக புரட்டி ஒன்றான ஆண்டவராகிய தேவனையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவையும் மறுதலிக்கிற பக்தியற்றவர்களாகிய சிலர் பக்க வழியாய் நுழைந்திருக்கிறார்கள். அவர்கள் இந்த ஆக்கினை பக்க வழியா யார் நுழைஞ்சிருக்கிறா அப்படின்னா, மேலே வாசிக்கிறோம் இல்லையா, ஒன்றான ஆண்டவராகிய தேவனையும். அப்போ ஒன்றான ஆண்டவராகிய தேவன், ஆண்டவர் என்று அந்த இடத்துல யாரை சொல்கிறார்? யெகோவா தேவனை சொல்லுது. யார்? யூதா எழுதுறார். அப்போ யெகோவா தேவனுக்கு என்ன வார்த்தை, தமிழ் வார்த்தை பயன்படுத்தியிருக்காங்க? என்ன வார்த்தையை பயன்படுத்தியிருக்காங்க? ஆண்டவர், ஒன்றான ஆண்டவராகிய தேவனையும். அடுத்த இயேசு கிறிஸ்துவுக்கு நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து. அப்போ கர்த்தர், ஆண்டவர், இந்த தேவன், இந்த வார்த்தையெல்லாம் வந்து அவங்க மொழிபெயர்த்தாங்கன்னா இது வந்து யாருடைய சித்தம்? தேவனுடைய சித்தத்தினால தான் எல்லாம் நடக்குது. ஆனாலும் தேவன் ஒருத்தரை முன்குறிச்சிருக்காரு, மனவாட்டியா சரீரமாகிய கிறிஸ்துக்கு சரீரமாகிய சபையா நியமித்திருக்காரு அப்படின்னா அவங்க என்ன பண்ணிடுவாங்க? யார் தேவன்கிறத கண்டுபிடிச்சிருவாங்க. தடவியாகிலும் கண்டுபிடிங்க அப்படின்னு ஒரு இடத்துல ஒரு வசனம் சொல்லுதுல்ல, கடவுளை என்ன பண்ணுவான்? தடவியாகிலும். அது மாதிரி தடவியாகிலும்னா எப்படி? வேத வசனத்தை எப்படியாவது படித்து ஆராய்ஞ்சு பார்த்து கண்டுபிடிச்சிருக்கு. வெளிப்படுத்தின அதிகாரம் 1:8 வாசிக்க வேணாம். இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறமாகிய சர்வ வல்லமையில் கர்த்தர், நான் அல்பா ஒமேகா அப்படின்னு சொல்லி வரும். இந்த இடத்துல அந்த வசனம் வந்து யாரை சொல்லுது அப்படின்னா, நமக்கு இதுக்கு முன்னாடி நம்ம என்ன ஒரு சர்ச்சுக்கு போனோம், பைபிள் ஸ்டூடெண்ட்ஸில் இருந்தோம். பைபிள் ஸ்டூடெண்ட்ஸில் அநேக பேர், ஒரு 50% பேர் இந்த இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறமாகிய சர்வ வல்லமையுள்ள கர்த்தர் அது யார் அப்படின்னு பிலீவ் பண்ணுறாங்க. அப்படின்னா யார்? இயேசு கிறிஸ்து அப்படிங்கிறாங்க. யூடியூப் சேனல்லே நிறைய பேர் பப்ளிசிட்டி பண்ணிட்டாங்க. அதே மாதிரி லேமன் கோம் மிஷினரி மூமெண்ட் அப்படின்னு இருக்குது. அதில் ஒருத்தர் டிவைன் பிளான் அப்படின்னு ஒரு சேனல் வச்சு நடத்துகிறார். அவர் வந்து டிக்ளேர் பண்ணுறாரு எப்படி
இந்த வெளிப்படுத்தின விசேஷம் 1:8 கிறிஸ்துவ குறிக்குது. அந்த வசனம் வாசிங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 1:8. இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவரும் ஆகிய சர்வ வல்லமையுள்ள கர்த்தர், நான் அல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தமுமாய் இருக்கிறேன் என்று திருவிழப்பட்டிருக்கிறார். இது யாரு? இயேசு கிறிஸ்துவ யெகோவா தேவனா அப்படின்னா, யெகோவாவின் சாட்சிக்கு வெளியிட்ட அந்த பைபிள் நியூ வேர்ல்டு டிரான்ஸ்லேஷனில் எப்படி போட்டிருக்கு? யெகோவா தேவன் தான் அப்படின்னு போட்டிருக்கு. அப்புறம் வேற எந்தெந்த பைபிளில் போட்டிருக்கு? யெகோவா தேவன் தான் அப்படின்னு ஆணித்தனமாக எந்தெந்த பைபிளில் போட்டு? எல்லா இடத்துலையும் கர்த்தர் அப்படின்னு போட்டனால தானே குழப்பம். வேற எந்த பைபிளில் போட்டிருக்கு? கேஜேவி தானே நம்ம வச்சுருக்கோம். நம்முடைய தமிழ் பைபிள் வந்து எதோட மொழியாக்கம்? நம்முடைய தமிழ் பைபிள் எந்த பைபிளுடைய எந்த ஆங்கில மொழிபெயர்ப்போட தமிழாக்கம்? கிங் ஜேம்ஸ் வெர்ஷன். அப்போ லார்டு கர்த்தர் அதை தான் லார்டு கர்த்தர்னு போட்டாங்க. ஆனால் கேஜேவியில் ஒரு 2-3 மாடல் சமீபத்தில் பப்ளிசிட்டி பண்ணியிருக்காங்க. இந்த பைபிள் இது பேர் என்ன? இல்லை இங்கே பாருங்க, இது என்னது? கிங் ஜேம்ஸ் வெர்ஷன். இங்கே இது டிவைன் என்ன? யாருடைய பேர்? தேவனுடைய பேர். அதனால தான் பின்னாடி பக்கத்தில் போட்டாங்க. எப்படி அப்படின்னா, பழைய ஏற்பாட்டில் கர்த்தர் அப்படின்னு ஏறக்குறைய 7000 அல்லது 6000 சில்லறை அப்படின்னு வாசிக்கிறோம் இல்லையா? ஆனால் இந்த பைபிளில் பழைய ஏற்பாடு முழுவதும் எப்படி போட்டிருக்காரு? யெகோவானே யெகோவான்னு போட்டிருக்கேன். சரி, பழைய ஏற்பாட்டில் வந்து ஒரு யெகோவா அல்லது யாவே அப்படின்னு எந்தெந்த வேதத்தில் பார்க்கலாம் அப்படின்னா, இங்கிலீஷில் ஒரு 10க்கு மேலே 10, 12 அந்த மாதிரி டிரான்ஸ்லேஷன் பண்ணியிருக்காங்க. தமிழில் எந்த பைபிளையாவது யெகோவா அப்படின்னு மொழிபெயர்த்தாங்களா அப்படின்னா, மொழிபெயர்த்தாங்களா? சில இடங்களில் 7-8 இடங்களில், அது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். யெகோவா தேவன் மொழிபெயர்த்தது தமிழ் பைபிளில் ஒரு 7-8 இடம். ஆனால் எல்லா இடங்களிலும் யெகோவா அப்படின்னு மொழிபெயர்த்த ஒரு வேதம் எப்படி தமிழில்? ஆயிரத்தி 1936 வருடம் வெளியிட்ட ஒரு தமிழ் வேதாகமம் லார்சன் மொழிபெயர்ப்பு. அதை தான் நிறைய பைபிள் ஒரிஜினல் காப்பி ஒன்றே ஒன்று இருக்குன்னு சொல்லிட்டு ஜெராக்ஸ் எடுத்து வீட்டில் வச்சுருக்காங்களே. நீங்கள் வீட்டில் வச்சுருக்கீங்களா? அதில் பழைய ஏற்பாட்டில் முழுவதும் யெகோவான்னு தான் டிரான்ஸ்லேஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறமா ஏன் யெகோவான்னு மொழிபெயர்க்கல அப்படின்னா, ஒரு வசனத்தை பிடிச்சிருக்காங்க, அவருடைய நாமத்தை வீணிலே, அதனால அவருடைய நாமத்தை சில இடங்களில் மட்டும் டிரான்ஸ்லேஷன் பண்ணலாம், அது பரிசுத்தமான நாமம் அப்படின்னு என்ன பண்ணிட்டாங்க. இதுவும் தேவனுடைய சித்தத்தின்படி தான் நடக்குது. ஏன் அப்படின்னா, அவருடைய பிள்ளைகள் அவரால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அவருடைய கிறிஸ்துவோடைய சரீரமாகிய சபை என்ன பண்ணிடும்? உண்மையை அறிஞ்சுக்குவாங்க. எப்படி அப்படின்னா, ஆராய்ந்து பார்த்து கண்டுபிடிச்சிருக்கோம். அடுத்தது இந்த கேஜேவி, இப்போ நம்ம பார்க்குற டிவைன் நேம் கேஜேவி, அது கேஜேவி தான். இதுவும் கேஜேவி தான், கிங் ஜேம்ஸ் வெர்ஷன். இதில் லார்டு அப்படின்னு பழைய ஏற்பாட்டில் இருக்குல்ல, லார்டுன்னு பழைய ஏற்பாட்டில் எத்தனை தடவை வரும்? ஒரு 7000, ஏறக்குறைய 7000. ஆனால் 6000 சில்லறை அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்த லார்டு அப்படின்னு பக்கத்தில் பிராக்கெட்டில் YHVHன்னு போட்டிருக்காங்க. அப்படின்னு என்ன? YHVH, அதுவும் யாவே யெகோவா தான். டபுள் V சேர்ந்தா W, டபுள் V சேர்ந்தா என்ன? W. ஆனால் உச்சரிப்பு ப்ரொனவுன்சியேஷன் உச்சரிப்பு எப்படி? விக்கும் டபிள்யூக்கும் என்ன? ஒரே மாதிரி தான். யாவே அல்லது யெகோவா அப்படின்னு இருக்கு. அடுத்தது ஒரு முக்கியமான பைபிள் இங்கே இல்லை, சகோதரி வச்சுருக்காங்க, கீழே குனிஞ்சு அந்த பைபிளை பற்றி சொல்லுங்கள். அந்த பைபிள் என்னன்னா ஹீப்ரு. இது என்ன பைபிள்? 2 இருக்குது. ஹீப்ராயிக் ரூட் பைபிள்,
நேற்று தான் சகோதரி ரொம்ப ஆராய்ச்சி பார்த்து கண்டுபிடிச்சாங்க நெட்டில். சகோதரிகிட்ட கேட்டேன், ஹீப்ராயிக் அப்படின்னாலும் ஹீப்ருனாலும் என்ன அர்த்தம் அப்படின்னா ஒரு அருமையான விளக்கத்தை நேற்று சொன்னாங்க. அவங்களும் ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிக்கிறாங்க. ஹீப்ரு ரூட் பைபிள், ஹீப்ராயிக் ரூட் பைபிள். இது என்னது? ஹீப்ரு ரூட் பைபிள். இதுலேயும் வந்து பழைய ஏற்பாட்டில் ஃபுல்லாக எப்படி போட்டிருக்காங்கன்னா யாஹ்வே அப்படின்னு போட்டாங்க. எப்படி போட்டாங்க? யாஹ்வே. அப்போ பழைய ஏற்பாட்டில் கர்த்தர் அப்படின்னா இங்கிலீஷில் லார்டு, ஒரிஜினலாக என்ன? யாஹ்வே, யாவே, யெகோவா, ஜெகோவா. இது வந்து சொல்கிறனால சில மாறுதல்கள் இருக்குது. ஒரு இதில் யாவே, ஒரு இதில் ப்ரொனவுன்ஸ் உச்சரிப்பு வந்து யாஹ்வே, ஜெகோவா, யெகோவா அப்படின்னு வருது. இதனால பெரிய தப்பு நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னு தேவனை நம்மளை தண்டிக்க மாட்டார். ஏன்னா அவர் என்ன பண்ணிடுவார், அவருடைய பிள்ளைங்க நம்ம முயற்சி எடுக்கிறோம்ல, அவருடைய நாமத்தை அறிஞ்சிக்கணும். நாமம்னா என்ன? பெயர். அவருடைய நிலைமை அந்த நாமத்தில் இருக்கு. அதுதான் வந்து யாத்திராகமம் 3:14 சொல்றார், இருக்கிறேன் என்கிறவர் அனுப்பினார். இருக்கிறேன் யார்கிட்ட சொல்கிறார்? மோசேட்ட சொல்கிறார். இருக்கிறேன், இருக்கிறவராகவே இருக்கிறேன். அந்த இருக்கிறவராகவே இருக்கிறேன் இங்கிலீஷில் ஐஎம் தட் ஐஎம் அல்லது ஐஎம் ஹூ ஐஎம். அது வந்து ஒரிஜினலாக எப்படி இருக்குது அப்படின்னா தி கம்ப்ளீட் ஜூஸ் பைபிள் அப்படின்னு ஒரு பைபிளில் நீங்கள் சொன்னீங்களே யோவே, சத்தமாக மைக்கில் சொல்லுங்கள், இன்னும் சத்தமாக யோகே வாகே அப்படின்னு அப்படிதான். அதை தான் இங்கிலீஷில் அந்த வார்த்தையினுடைய எழுத்து இங்கிலீஷில் OHWH. OHWH உச்சரிக்க முடியாது, ஏன்னா வவல்ஸ் இல்லை. அதில் ஒய்க்கு பக்கத்தில் என்ன போட்டாங்க? ஏ போட்டாங்க. டபிள்யூக்கு பக்கத்தில் ஈ போட்டு யாவே, யெகோவா, ஜெகோவான்னு டிரான்ஸ்லேஷன் போட்டாங்க. இதுதான் தேவனுடைய அதான் சொன்ன இல்லையா? இதில் விஹெச்னு தான் இருக்கு. அதான் இப்போ விஹெச்னாலும் டபிள்யூனாலும் ஒரே ப்ரொனன்சியேஷன் தான். டபுள் வி சேர்ந்தது டபிள்யூ, டபுள் வி சேர்ந்தது டபிள்யூ, டபுள் வி சேர்ந்தது டபிள்யூ, ஒரே ப்ரொனன்சியேஷன் தான். யாவே, யெகோவா அப்படின்னு. சரி, பழைய ஏற்பாட்டில் வந்து இந்த மாதிரி கர்த்தர், யெகோவான்னு சொல்றீங்களே, ஓகே. புதிய ஏற்பாட்டில் ஏதாவது இருக்கா? அப்படி இருந்துச்சுன்னா நான் இன்னைக்கே யெகோவா தேவனை கடவுளாக ஏற்றுக்கிறேன்னு சொல்லி சவால் விட்டாங்க என்கிட்ட. ஏதாவது ஒரு பைபிள் அதை எடுத்துக்காட்டு புதிய ஏற்பாட்டில் டிஃப்ரெண்ட் பண்ணி. இப்போ இயேசு கிறிஸ்துவ வந்து இயேசு கிறிஸ்து அப்படின்னா தமிழ் பெயர், அதுக்கு ஒரிஜினலாக என்ன வார்த்தை? யெகோஷுவா. யெஷுவா, ஓகே. யெகோஷுவா, யெகோஷுவாவோட ஷார்ட் நேம் யெஷுவா. அப்படின்னு என்ன அர்த்தம்? யெகோவா தேவன் ரட்சிக்கிறார் அப்படின்னு அர்த்தம். யெகோவா தேவன் எதுன்னு சொல்ல மாட்டேங்கிறாரு. இயேசு கிறிஸ்து, கிறிஸ்து அப்படின்னா அதோட கிரேக்க வார்த்தை கிறிஸ்டோஸ். மெஸ்ஸியாங்கிறது எபிரேய வார்த்தை. கிறிஸ்துன்னு எபிரேய மொழியே மெஸ்ஸியா. அதுக்கு கிரேக்க வார்த்தை எப்படின்னா கிறிஸ்டோஸ். கிறிஸ்துங்கிறது தமிழ் பெயர், அது ஒரிஜினல் கிறிஸ்டோஸ். அந்த வார்த்தை தான் கிறிஸ்து அப்படின்னு டிரான்ஸ்லேஷன் பண்ணாங்க. இப்போ புதிய ஏற்பாட்டில், பழைய ஏற்பாட்டில் வந்து 10 பைபிள் இருக்குது. அது அப்படியே ஒவ்வொன்றா சொல்கிறேன். ஜெருசலேம் பைபிள், இதில் யாவே அப்படின்னு டிரான்ஸ்லேஷன் பண்ணாங்க, ஜெருசலேம் பைபிள். அடுத்தது நியூ ஜெருசலேம் பைபிள், ஓகேவா? அடுத்தது ஏஎஸ்பி, அமெரிக்கன் ஸ்டாண்டர்ட் வெர்ஷன். அடுத்தது OLT, யங் லிட்ரல் டிரான்ஸ்லேஷன். இதெல்லாம் என்ன பண்ணாங்க? யெகோவா அப்படின்னு மொழிபெயர்த்துட்டாங்க. கரெக்டாக மொழிபெயர்த்துருக்காங்க. தேவனுடைய நாமத்தை கரெக்டாக மொழிபெயர்த்துட்டாங்க. அப்புறம் வேற டிவைன் நேம் கேஜேபி. அப்புறம் கேஜேபியில் இன்னொரு கேஜேபி நம்ம பார்த்தோம். இது மாதிரி ஒரு 12, 13, 15 பைபிள் மொழிபெயர்த்துருக்காங்க. ஆனால் புதிய பாட்டில் எங்கேயாவது பிதாவாகிய தேவனையும் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவையும் டிஃப்ரெண்ட் படுத்தி அவருடைய நாமத்தை டிரான்ஸ்லேஷன் பண்ணாங்களா அப்படின்னா ஏதாவது இருக்கா ஆதாரம்? சகோதரி சொல்கிறாங்க இல்லை அப்படிங்கிறாங்க. இதுதான் தி ஸ்கிரிப்சர்
நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் இந்த பைபிளை நான் என்ன பண்ணேன், இந்த பைபிளில் உள்ள வசனத்தை, இந்த வசனத்தை என்ன ஒய்டிசி குரூப்பில் இருக்கிறவங்கள்ட்ட டிக்ளேர் பண்ணி சொன்னேன். ரொம்ப நாளாக சகோதரர் ஒருத்தர் கேட்டுகிட்டே இருந்தார், பழைய பாட்டில் எங்கவான்னு இருக்குது, புதிய பாட்டில் யாவே தேவனுடைய நாமத்தை யாவே அப்படின்னும் குமாருடைய நாமத்தை யெசுவா அப்படின்னு ஏதாவது பைபிளில் இருக்குதா அப்படின்னு சகோதரர் கேட்டாங்க. கண்டுபிடிக்கலாம், ஏதாவது இருக்கும், தேவன் கண்டிப்பாக அதை வந்து அவருடைய பிள்ளைகளுக்கு அந்த எவிடன்ஸை ஆதாரமாக வைப்பார் அப்படின்னு ஒரு பிலீவ்னஸ், ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. அதனால தான் இப்போ சமீபத்தில் ஒரு எக்ஸிபிஷன் போட்டிருந்தாங்க, பைபிள் எக்ஸிபிஷன், வேர்ட் ஆஃப் கிறிஸ்டின். அந்த எக்ஸிபிஷனில் கிடைச்சது தான் இந்த பைபிள். இதில் புதிய ஏற்பாட்டில் எப்படி போட்டிருக்காங்க, குமாருடைய நாமத்தை யெசுவானும் பிதாவாகிய தேவனுடைய நாமத்தை யாவே. யாவேன்னா எகோவானா அப்படியே தமிழில் போடல, இந்த புல்பிட்டுக்கு முன்னாடி இருக்கு இல்லையா, எகோதனுடைய நாமம் எப்படி இருக்கு, இந்த பாவ தலையிலா போட்டால் எப்படி இருக்கும், அதுதான் அவருடைய நாமம். அதை அப்படியே டிரான்ஸ்லேஷன் பண்ணியிருக்காங்க. இது பிரிண்டட் இன் சைனா. சைனா வந்து இது என்ன பண்ணியிருக்காங்க, பிரிண்ட் பண்ணியிருக்காங்க. இது எதுக்கு நம்ம பார்க்குறோம் அப்படின்னா, இப்போ வெளிப்படுத்தின 1:8 எப்படி இருக்குன்னா, அது யெகோவா தேவன், இருந்தவர் இருக்கிறவர் வருகிறவர் சர்வ வல்லமையுள்ள யெகோவா தேவன் அப்படின்னே இருக்கு. இதுக்கு மேலே என்ன சாட்சி வேணும்? இது அவருடைய நாமத்தை தெரிஞ்சிருக்கிறதுனால நமக்கு என்ன அப்படின்னா, நம்ம எப்பேற்பட்ட விசேஷித்தவர்கள் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும், உணரணும். யார் மூலியமாவது தேவன் என்ன பண்ணிடுவார், சத்தியத்தை வெளிப்படுத்திடுவார். இன்னைக்கு காசு பணம் அல்லது செல்வாக்கு வீடு இடம் எல்லாமே கிடைக்கும், ஆனால் தேவனுடைய சத்தியத்தை பகுத்து பார்க்கறதுக்கு தேவன் ஒரு டைமை வச்சுருக்கார். அந்த டைமில் தேவன் என்ன பண்ணிடுவார், வெளிப்படுத்திடுவார். ஒரு காலத்தில் இந்த பைபிள் வந்து, இந்த பைபிளுக்கு முன்னாடி ஆர்சி பைபிள்லாம் இருந்துச்சு இல்லையா, அதுக்கு முன்னாடி எந்த பைபிள் இருந்துச்சு, நிறைய பைபிள் இருந்துச்சு, தமிழ் பைபிளே நிறையா இருந்துச்சு. அதெல்லாம் திடீர்னு ஒரு காலகட்டத்தில் என்ன ஆயிடுச்சு, ஸ்டாப் ஆயிடுச்சு. மறுபடியும் இப்போ ஆர்சி பைபிள்லாம் பிரிண்ட் அவுட் பண்ணாங்க, இப்போ மறுபடியும் ஸ்டாப் ஆகுது. அப்போ கிடைக்கிறப்ப அந்த காரியங்கள் பைபிள் வேத வசனங்களெல்லாம் நம்ம என்ன பண்ணணும்னா ஒன்று திரட்டி அதில் எப்படி இருக்குது தேவனுடைய மகத்துவத்தையும் அவருடைய அன்பையும் புரிஞ்சுக்கணும். அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், என்ன மாதிரி அநேக பைபிள் வாங்கணும் அப்படின்லாம் இல்லை, நம்மளும் தேடணும். எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு, ஏதாவது ஒரு விதத்தில் கடவுள் பிரயோஜனமாக நிறைய பேர்த்துக்கு அந்த பைபிள் இருக்கும், அதனால் பைபிளை நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிற வாஞ்சியோடு கரெக்டாக பாருங்கள். ஒரு எக்ஸிபிஷனில் 10,000 பைபிளாவது இருக்கும், 10,000 பைபிளில் கரெக்டாக இந்த பைபிளில் தேவனுடைய நாமம் இருக்கும் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறோம். அப்படி கிடைச்சது தான் இந்த பைபிள். இது எப்பேற்பட்ட ஒரு இது தெரியுங்களா? இதுக்கு மேலே ஒன்றுமே பண்ண முடியாது. இவரும் அவர் ஒன்றுன்னு சொல்ல முடியுமா? கேள்விப்படுறத குமாரனும் பிதாவும் ஒன்று அப்படின்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னா அவருடைய நாமத்தை யெகோவா அப்படின்னும் அவருடைய குமாரனுடைய நாமத்தை யெசுவா அப்படின்னும் புதிய ஏற்பாட்டிலே என்ன பண்ணிட்டாங்க, மொழிபெயர்த்துட்டாங்க. இனிமேல் ஒன்றும் பண்ண முடியாது. அப்போ தேவனுடைய சத்தியத்தையும் அவருடைய அன்பையும் கிருபையும் அறிந்திருக்கிற நம்ம எப்படி இருக்கணும், ஆவிலே அனலாக இருக்கணும் அப்படின்னா வசனம் வாசிக்கிறோம். எங்கே சர்ச்சு முடிச்சுட்டு போயிட்டு வீட்டுக்கு போயிட்டா அங்கே நமக்கு பல வேலைகள் இருக்குது, அல்லது தேவனுடைய ஊழியத்தை செய்யலாம் அப்படின்னா அதுலேயும் நமக்கு சோறு வந்துடுது. ஆனால் கடவுளை அறியாதவங்கெல்லாம் எப்படி பண்ணுறாங்கன்னா ரெக்கை கட்டிட்டு பிறக்கிறாங்க, ரெக்கை கட்டிட்டு பிறக்கிறாங்க. தீவிரமாக இயேசு கிறிஸ்துவே தேவன் அப்படின்னு என்ன பண்ணுறாங்க, ஊழியம் செய்கிறாங்க. ஆனால் நம்ம எப்படி இருக்கிறோம், நம்மனா எல்லாமே இல்லை, ஒரு சிலர் ரொம்ப சோர்வாக இருக்கிறோம். ஏன்னா இயேசு கிறிஸ்து சொல்லிட்டாரு, இந்த கடைசி காலத்தில் நம்முடைய இருதயம் என்ன ஆகிடும், சோர்ந்து போயிடும். சோர்ந்து போனாலும் ஒரு சகோதரனும் நம்மளை திடப்படுத்தி நம்மளை ஊக்கப்படுத்தி சத்தியத்தை சொல்லணும், அல்லது தேவனுடைய மகத்துவத்தை வேதத்தில் அறிஞ்சிக்கணும் அப்படின்னு நம்ம என்ன பண்ணணும், முயற்சி எடுக்கணும். தேவன் இப்பேற்பட்ட காரியங்களை அவர் உற்று நோக்கி கொண்டிருக்கிறார். அவருடைய தீர்மானத்தின்படி அவர் வச்சிருக்காருல அந்த திட்டத்தில் நம்மளும் ஒரு பங்கு வகிக்கிறோம் அப்படின்னா நம்மளும் என்ன பண்ணணும், தேவனுக்கு பிரியமாக நடக்கணும். நம்முடைய கேரக்டரும் அந்த மாதிரி இருக்கணும். நம்ம வேத வசனத்தை தியானிக்கிறப்ப நம்முடைய நேரம் காலம் எல்லாத்தையும் தேவனுக்காக செலவிறப்ப நம்முடைய கேரக்டர்
குணம் வந்து எப்படி மாறிடும்? அப்படியே மாறிடும். எப்படி நம்ம தேவன் வந்து அவருடைய ரூபம் சாயலின்படி கிறிஸ்துவ படைச்சாரு, அதே மாதிரி ஆதாம படைச்சிருக்கா அப்படின்னா அதே மாதிரி நம்மளும் எப்படி ஆயிடும். அப்படி இருந்தால் தான் தேவனுக்கு பிரியமாக இருக்க முடியும். தேவன் விரும்பின வாழ்க்கையை வாழ்ந்தால் தான் நம்மளும் என்ன பண்ண முடியும்? அவனுடைய கிறிஸ்துவோட சரீரமாகிய சபையாக மாற முடியும். எவ்வளோதான் ஆராய்ச்சி பண்ணாலும் கேரக்டர் சரியில்லை அப்படின்னா தேவன் என்ன பண்ணிடுவார்? ரிஜெக்ட் பண்ணிடுவார். நம்மளுடைய நடக்கையும் முக்கியம். இதெல்லாம் தேவன் பார்த்துட்டு இருக்கார். கடைசி காலத்தில் அவருடைய பிள்ளைகளுக்கு எப்பேற்பட்ட மகத்தான சத்தியத்தை அவர் வெளிப்படுத்துகிறார். அப்போ தேவன், கர்த்தர், ஆண்டவர், பிதா என்கின்ற இந்த வார்த்தையெல்லாம் ஒரு காமன் வேர்டு. அதை வந்து பகுத்து நிதானித்து வேதத்தை ஆராய்ந்து பார்க்குறப்ப நமக்கு தேவன் அவருடைய நாமத்தை, அவருடைய குமாரனுடைய நாமத்தை வேதத்தில் வெளிப்படுத்தி காண்பிச்சிருக்காரு. அவரை அறிந்த நாம் அவருக்கு உண்மையாக, அவருக்கு சாட்சியாக நாம் விளங்க தேவன் தாமே நம்மை ஆசீர்வதித்து சகல சத்தியத்திலும் நம்மை வழிநடத்துவாராக. ஆமென்.